எங்க வீட்ல ரொம்ப நாளா இருக்கக்கூடிய ஒரு லவ் பேர்ட்ஸ எங்களால பார்த்துக்க முடியல. எல்லாரும் அவங்கவங்க வேலையில பிஸி ஆயிடுறோம். ஸோ, அதுக்கு ஸ்நாக்ஸ் சரியா வைக்க முடியல. சரி இத எடுத்துக்கிட்டு போய் பக்கத்துல இருக்கிற பேர்ட்ஸ் பார்க்ல குடுக்கலான்னு சொல்லிட்டு ராஜாலி பேர்ட்ஸ் பார்க் தான் நாங்க இன்னைக்கு போனோம். என்னதான் நீங்க லவ் பேர்ட்ஸ குடுத்தாலுமே, நீங்க டிக்கெட் எடுத்து தான் உள்ள போகணும்னு சொல்லி டிக்கெட்டையும் வாங்கிக்கிட்டு 2 கீரை கட்டியும் குடுத்தாங்க. கீரை கட்டு எதுக்கு சாப்பிடுறதுக்குன்னு கேட்டா, அட பைத்தியக்கார நாயே உள்ள போய் பாரு நெருப்பு கோழி நிக்குன்னு சொன்னுச்சு. நெருப்பு கோழிய பார்த்தா என்ன மாரியா நிக்குது? நான் குடுத்த உடனே கீரை கட்ட வாங்க தின்னுப்புச்சு. இந்த நெருப்பு கோழியோட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் விளையாண்டதுக்கப்புறம் கீரை கட்டியிருந்தா என் பக்கம் வாடா, இல்லனா வெளியில போடா நாயேன்னு சொல்லிட்டு அந்த நெருப்பு கோழி கொஞ்சம் கூட எங்கள மதிக்காம நடந்து அந்த சைடு ஓடி போயிடுச்சு. அப்புறமா அங்கே லவ் பேர்ட் செக்ஷனுக்கு போனோம். லவ் பேர்ட் செக்ஷனுக்கு போய் எங்களோட குருவிலாம் அங்கே விட்டீங்களாக்கான்னு கேட்டதுக்கு, அதை 10 நாள் கழிச்சு தான் உள்ள விடுவோம். அதுக்கு என்ன வியாதி இருந்துச்சோ யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அசிங்கப்பட்டுடுச்சு. அப்புறமா ஃபுட்டை வச்சுட்டு உள்ள போனோம்னா நிறைய குருவி வந்து என் மேலே உட்காந்துட்டாலோ, சரிங்கடி பொறுமையாக சாப்பிடுங்கடி சாப்பிடுங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டாளோ, மேலே ஏறாளோ தலையில் ஏறுறாளோ, ஐயோ ஒரே கூத்தா போச்சுங்க அன்னைக்கு. அப்புறம் எல்லா குருவியும் மேலே ஏறி உட்காந்து இறங்கவே மாட்டுது. அப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் என்னன்னா 2.0 படத்தில் வர பக்ஷிராஜன் மாதிரி திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அங்கேயும் இங்கேயும் புலினங்கால் பாட்டை போட்டுக்கிட்டு. சரி அங்கே என்னடா குரலி வித்து நடக்குதுன்னு பார்த்தோம்னா, என்னோட ஒய்ஃபு கையில் ஒரு ஸ்நாக்ஸை வச்சுக்கிட்டு நானும் குருவிக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்க போகிறேன்னு நிற்கிறா. அடப்போடி ஒரு குருவிக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும்னு இந்த பாடுபட்டியா, அப்போ நாங்களாம் யாருன்னு சொல்லிட்டு அவளை தள்ளி விட்டு அங்கேயிருந்து நான் இன்னொரு கடைக்கு போயிட்டேன். அப்புறம் நம்மளோட 2 பாய்ஸ் நின்றுட்டு இருந்தானுங்க. ஹாய்டான்னு சொன்னால் போடான்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தி அமுச்சு விட்டானுங்க. அப்புறமா வாத்து பாய்ஸ் நிறைய பேர் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, குட்டி வாத்து பாய்ஸ். அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கலான்னு பார்த்தா எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சாப்பிட்டு முடிச்சுட்டானுங்க. கொஞ்சமாவது மிச்சம் வேணா அடுத்த வாத்து கொடுக்கலான்னு பார்த்தோம்னா ஒன்று கூட பேலன்ஸ் வைக்கவே இல்லை. போங்கடான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போனால் ராஜாலி கேஃபே. ராஜாலி கேஃபேல அங்கே நிறையா ஃப்ரெஷ்ஷான ஸ்நாக்ஸ் இருந்துச்சு. வாங்க காசு இல்லை, ஸோ அங்கேருந்து தப்பிச்சிட்டேன். சரி அடுத்த கடைக்கு போகலான்னு பார்த்தா அந்த அக்கா போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டுவான்னு சொல்லி அசிங்கப்படுத்தி அமுச்சு விட்டுருச்சு. அப்புறம் அதுக்கிட்ட போராடி அதுக்கிட்ட ஃபுட்டை வாங்கிக்கிட்டு உள்ளே போய் பார்த்தோம்னா எல்லாம் பெரிய பெரிய குருவிகள்லாம் உள்ளே இருக்குது. உள்ளே போகிற வழியிலே நிறைய பேர் மக்கள் நின்றுட்டு இருந்தாங்க. அங்கேருந்து ஒருத்தி பாஞ்சு வந்தால் ஹாரி பாட்டரில் உள்ள ஃபீனிக்ஸ் பருவம் மாதிரி என் கையில் ஏறி வந்து உட்காந்துருச்சு. நானும் அவளை டம்பிள் டோர் மாதிரி வச்சுக்கிட்டு உள்ளே வந்துட்டுருக்கிறேன். இது என் கையில் உள்ள சன்ஃப்ளவர் சீடை சாப்பிடுவாளோ இல்லையோ தெரியல, என் கையை ஓட்ட போட்டுட்ட போல். ஏன்னா அந்த அளவுக்கு டைட்டாக பிடிச்சிக்குது, என் கை வலி தாங்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் யாரும் பேர்ட்ஸ் பார்க்க போனாலும் ஃபுல் ஹேண்டு போட்டுட்டு போங்க. ஏன்னா இந்த மாதிரி குருவிகள்லாம் கையை ஓட்ட போட்டுரும் போல். பாருங்கள் அது எவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்குதுன்னு. சரி இது சன்ஃப்ளவர் சீடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருச்சு. சரி எப்படா இறங்கணும்னு பார்த்தா இறங்கியும் தொலைய மாட்டேங்குது. சரி நானும் எல்லோ ஃபோட்டோ எடுத்துட்டேன். என் மூக்கும் கிளி மூக்கும் ஒரே மாதிரி இருக்குது. அடப்பாவிங்களா அதெல்லாம் இறங்காமல் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அந்த கிளியை சமாதானப்படுத்தி எவ்வளோ கஷ்டப்பட்டு கீழே இறக்கி விட்டேன். அந்த குருவியை இறக்கி விட்டதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஒரு வெள்ளைக்குருவி இருந்துச்சு. வெள்ளைக்குருவி நல்ல குருவின்னு பார்த்தா சரியான டேஞ்சரஸ் குருவியாக இருக்கும் போல். ஏன்னா அது இன்னும் சரியாக ட்ரெயின் பண்ணாத குருவியாக இருந்தாலும் கை மேலே ஏறி உட்காந்து ஃபுட்டு அதெல்லாம் டீசெண்டாக சாப்பிட்டுட்டு இருக்குது. நானும் கொஞ்சம் அதை கையில் வச்சுக்கிட்டு இருந்தேன். பக்கத்தில் இருக்கிற ஒரு பச்சை கலர் குருவி மேலே ஏறி உட்காந்துருந்துச்சு. அப்புறமா அங்கே வேலை பார்க்குறாக்கா, நீ படம் காட்டினது போதும், தயவுசெய்து இங்கேருந்து கிளம்பு அப்படின்ட்டுருச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் என் ஒய்ஃபும் ஜாலியாக இங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். இதுக்கப்புறம் அந்த பார்க்கில் போகிறதுக்கு ஒரு இடம்னு பார்த்தா ஒரு அக்கா போகிறதான் என் முயலுக்கு 2 சோத்தை வச்சுட்டு போகணும்னு சொன்னிச்சு. அந்த முயலுக்கு 2 சோத்தை வச்சு முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து டீசெண்டாக வெளில கிளம்பிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் அந்த 10 டேஸ் குவாரண்டைன் முடிச்சதுக்கப்புறம் அந்த 2 லவ் பேர்ட்ஸுமே நாங்கள் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவோம். ரிலீஸ் பண்ணும்பொழுது அந்த வீடியோவில் நான் அவங்கள வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.